இந்த ஆண்டு துவக்கத்திலேயே தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டை இழந்துடுச்சு. அது வேற யாருமே இல்ல, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இவருடைய மறைவிற்கு பிறகு பல படங்கள்ல இவருடைய ரெஃபரன்ஸ்கள், ஏன் அண்மையில வெளியான நம்ம விஜய் சாருடைய கோட் படத்துல கூட இவருடைய ஏஐ காட்சிகளை வைத்து அவருக்கு ட்ரிபியூட் பண்ணும் விதமாக இந்த காட்சிகளை வச்சிருந்தாங்க. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வெளியான லப்பர் பந்து படத்துல கூட விஜயகாந்த் சாருடைய பல ரெஃபரன்ஸ்கள் படம் முழுக்கவே இருந்தது. இப்படி சினிமா ரசிகர்களை விட்டு கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டாலுமே இன்னும் பல படங்கள்ல பல மனிதர்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்றதற்கு இந்த சம்பவங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம அவர் மறைந்த பிறகு தமிழ் சினிமாவில் வெளியாகிற அனைத்து படங்களையுமே முடிச்சுட்டு அந்த படக்குழு கண்டிப்பாக கேப்டனுடைய சமாதிக்கு விசிட் அடித்து விட்டு தான் அந்த படத்தையே ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஒரு விஷயமுமே தற்போது வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா, லப்பர் பந்து படத்துடைய படக்குழு கூட அண்மையில அவருடைய சமாதிக்கு சென்று அன்னதானம் எல்லாம் வழங்கியிருக்காங்க. ஸோ இதனடுத்து பாத்தீங்கன்னா, தற்போது வேட்டையன் படக்குழுவுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு செல்ல இருப்பதாக ஒரு செய்தி தற்போது வைரலாகிட்டு இருக்கு. ஸோ ரஜினிகாந்த் சாருடைய நெருங்கிய நண்பரும் மூத்த நடிகர் அப்படின்ற மரியாதையில தான் வேட்டையின் படக்குழுவுமே கேப்டன் சமாதிக்கு செல்ல இருக்காங்களாம். ஸோ இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.